கண்டிப்பா வந்து தளபதி வந்து ஆப்போசிஷன் லீடுலயாவது உட்காருவாரு. நாங்கெல்லாம் ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நான் தளபதியோட கிரேட் ஃபேன். அண்ட் என்னோட புள்ள வந்து உயிரே கொடுப்பான் தளபதிக்கு. விஜயின் கூட பேரை மென்ஷன் பண்ண மாட்டான், தளபதி தான் சொல்லுவான். அப்பா அம்மா விட தளபதியை ரொம்ப பிடிக்கும் என் பிள்ளைக்கு. வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜான் ஜேடி. ஸோ இவங்களோட வேண்டுதல் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன வேண்டுதல்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இவரோட பையன் பற்றி ஒரு விஷயம் பார்த்துடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க பையன் பார்த்தீங்கன்னா இதுவரையும் வந்து தளபதி விஜயை வந்து விஜய்னு பேர் சொன்னதே கிடையாது. தளபதி தான் கூப்பிட்டுருக்காரு. ஸோ அந்தளவுக்கு தீவிரமான ஒரு ஃபேன் சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவர் பையனுக்கு வந்து இப்போ தான் வந்து 18 வயசு ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஓட்டு போட போகிறாரு. அந்த ஃபஸ்ட்டு ஓட்டுக்காகவே பார்த்தீங்கன்னா 2026 வந்து அந்த ஓட்டு வந்து எங்கள் தளபதி தான் போடணும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காராம். ஸோ அடுத்தது இவங்களோட வேண்டுதல் பார்த்தீங்கன்னா 2026 அவரும் வந்து சிஎம் ஜெயிக்கணுன்றதுக்காக அப்படி அவங்க வந்து வேண்டுதல் வச்சிருக்காங்க. அப்படி ஒரு வேளை ஜெயிச்சாருன்னா இவங்க வந்து மொட்டை அடிக்கிறோம்னு வேண்டியிருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயோ நம்மளுடைய ஒரு ஆசைக்காகவும் நம்மளுடைய ஃபேமிலி சந்துக்காகவும் வந்து நம்ம ஒரு வேண்டுதல் வச்சிருப்போம். ஆனால் தளபதி வந்து ஜெயிக்கணும், அவர் ஜெயிச்சா நான் வந்து மொட்டை அடிக்கிற சொல்றது, அதுவும் ஒரு லேடிஸ் வந்து மொட்டை அடிக்கிறன்றது ரொம்ப பெரிய விஷயங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து தளபதி வந்து எல்லாரும் மனசு இருக்காரு. அந்த அளவுக்கு வந்து அவர் வரணும்னு சொல்லி வரவேற்கிறாங்க. ஸோ வீடியோ பார்க்குற நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து தளபதி வந்து எந்த அளவுக்கு வரவேற்கிறீங்க, நீங்க எந்த அளவுக்கு தளபதியோட ஃபேன்ஸ். முக்கியமா வந்து 2026 யார் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து 18 வயசு ஆயிடுச்சா, இது உங்களுக்கு வந்து எத்தனாவது ஓட்டுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.